Hi, I am Haja Medin from CISL. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, SDLCங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன SDLC அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர நம்ம டெவலப் பண்றதுக்கான லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். இப்ப நம்ம ஒரு நெல்லு விதைக்கிறோம்னா, ஒரு விதைய விதைக்கிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குல்ல. நாள்ல வந்து ஒரு வளரும். அடுத்து வந்து இவ்வளோ நாள்ல வந்து கதிரா வெளியேறும். அடுத்து அறுவடை காலம். அடுத்து வந்து எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல. அது வந்து நெல்லுக்கான டைம் பீரியட். அது மாரி ஒரு சாஃப்ட்வேருக்கான லைஃப் சைக்கிள்ல அதுக்கான என்னென்ன நடக்கும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குங்கிறது தான் எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதில பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ரெக்யர்மென்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ரெக்யர்மென்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். வெறும் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாம எந்த சாஃப்ட்வேரா இருக்க முடியுமா? சொல்லுங்க. இப்போ தந்தி அனுப்புவோம். அதுல எவ்வளோ நாள் ஆகும்? எப்ப அவங்க படிச்சுருக்காங்களான்னு தெரியாது. படிச்சு அவங்க எப்ப ரிப்ளை அனுப்புவாங்கன்னு தெரியாது. இந்த மாரி பிரச்சனைகளா இருந்துச்சு. அடுத்து நமக்கு நெட்வொர்க் வரும். இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட்லயும் அ அடுத்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இன்டர்நெட்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. முன்னாடிலாம் அடுத்து எஸ்எம்எஸ் அனுப்புவோம். கரெக்ட்டா? எஸ்எம்எஸ் அனுப்பும்போது ஒரு எஸ்எம்எஸ்க்கு ரூ. 1 அப்படிங்கிற மாரி போச்சு. அந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பூஸ்டர் கார்டு போடுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, கம்மியாகும் 10 பைசா ஒரு மெசேஜுக்கு 10 பைசாங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா, அதிலயுமே வந்து அவங்க பார்த்துட்டாங்களான்னு தெரியாது. போய் சேர்ந்துருச்சாங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. படிச்சுட்டு திரும்ப எப்பயாவது தான் அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த மாரி ப்ராசஸ் இருந்துச்சு. இப்ப WhatsApp என்ன பண்ணாங்க, இத சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க, ஆன்லைன்லயே நீங்க வந்து சேட் பண்ணிக்கலாம். உடனே ரிப்ளை வந்துரும். உடனே அவங்க பார்க்கவும் செய்வாங்க. இதனால அ அனுப்பும்போது என்ன ஆகும், போயிருக்குன்னு நமக்கு தெரியும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க எத்தன மெசேஜ் வேணா நீங்க அனுப்பிக்கலாம். அப்படிங்கிற மாரி கொண்டுட்டாங்க. இப்ப நம்ம ஆயிரக்கணக்கான மெசேஜ் ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 மெசேஜ் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நம்ம கவுண்ட் பண்ணி பாருங்க என்னைக்காச்சும் நீங்க எவ்வளோ அனுப்புறீங்கன்னு அன்லிமிட்டடா அனுப்பிட்டு இருக்கோம். இந்த மாரி டைம் பீரியட் மாறிடுச்சு. ஒரு காலத்துல ரூ. 1 இருந்துச்சு. அப்புறம் 10 பைசா, 20 பைசான்னு கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மெசேஜ் ஃப்ரீயா நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஆனா, இன்னைக்கு கூட நம்ம 100 மெசேஜ் வந்து அனுப்புற மாரி பிளான் தான் நம்ம போட்டுருக்கோம். கரெக்ட். இப்ப ஒரு WhatsAppங்கிற ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுச்சு. Zomato, Swiggy அது ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது. Rapido அது ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது. அப்ப வந்து ஒரு Zomatoவே எடுத்துக்கலாம். Zomato பார்த்தீங்கன்னா, Zomatoல வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், லாகின் பண்ணுவாங்க. எங்க ஆர்டர் வந்திருக்கு, எங்க போய் குடுக்கணுங்கிறது. லொகேஷன் அவங்களுக்கு காட்டும். அந்த மாரி சில ரெக்யர்மென்ட் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து கஸ்டமர் ஆகி நமக்கு என்ன இருக்கும், நம்ம பார்ப்போம். லாகின் பண்ணி உள்ள போனா நெறைய போர்ட்டல்ஸ் காட்டும். நம்ம சர்ச் பண்ணி நமக்கு தேவையான ஃபுட்ட ஆர்டர் பண்ணுவோம், பே பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கணும். அது ஒரு ரெக்யர்மென்ட். அடுத்து ஹோட்டல் சைட்ல இருக்கக்கூடியது. இந்த ஹோட்டல் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு தனியா ஒரு டேஷ்போர்ட் இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன். அதுதான் அது அதுக்கு ஒரு ரெக்யர்மென்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாரி ரெக்யர்மென்ட்ஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்றது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைன் பண்ணுவாங்க. டிசைன்ங்கிறது, ஓகே நமக்கு இந்த மாரி அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஆனா, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் யுஐ, யுஎக்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபைனலா இப்படிதான் இருக்கணுங்கிறத அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து டெவலப்மென்ட் கிடையாது. அது வந்து வெறும் டிசைன். ஓகேயா? அதுக்கு நெறைய டூல் இருக்கு. Figma இந்த மாரி நெறைய டூல் இருக்கு. அதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள யூசர் இன்டர்ஃபேஸ டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா டெவலப்மென்ட். டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா யாரு? அவங்க என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ங்கிற யாரு? இந்த மாரி ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய வெப் ஆப்ப கிரியேட் பண்றவர் தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிலேயே 2 டைப் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறவங்க யுஐ எப்படி இருக்குங்கிறத ரியல் டைம் கோடுல கொண்டு வருவாங்க. அது வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் பண்ணத கோடிங் மூலமா கொண்டு வரவங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பேக் எண்டோட கனெக்ட் பண்றதும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட ஒர்க்கா இருக்கும். இப்ப பேக் எண்ட்ங்கிறது பிரெயின். என்னென்ன ஃபங்ஷனாலிட்டி நடக்கணும், டேட்டாபேஸ்ல என்னென்ன ஸ்டோர் ஆகணும், அது எப்படி எடுத்துட்டு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய லாஜிக்கல் எழுதுறது தான் பிசினஸ் லாஜிக் எழுதக்கூடியது தான் பேக் எண்ட். சரிங்களா? இது 2யும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஏபிஐன்னு சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுதான் வந்து டெவலப்மென்ட். ஒரு சாஃப்ட்வேர கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்து பார்த்தோம்னா, டெஸ்டிங். டெஸ்டிங்னா நம்ம ஒரு டெவலப்மென்ட் முடிச்சுட்டோம். டெவலப்மென்ட் முடிச்சுட்டாலே என்ன ஆயிரும்? அது ஓகே என்னன்னு கிடையாது. அதுல பக்ஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா டெவலப்பர் வந்து டெவலப் பண்ண அவர் ஹியூமன். இப்போ ஹியூமனா இருந்தாலும் சரி, ஏஐயா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவோம்? எரர் பண்ணி தான் ஆகும். தப்பு பண்ணி தான் ஆகும். சரிங்களா? அத கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டுபிடிச்சா தான் பீப்பிள்ட்ட போய் சேரும்போது, அது வந்து கரெக்ட்டான ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஜிபே இருக்கு. ஜிபே அவங்க டெஸ்ட் பண்ணாம அனுப்புனாங்கன்னா, நீங்க அனுப்புற பணம் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு போ வேண்டிய பணம் ஃப்ரெண்டுக்கு போகாம வேற யாருக்கு வேணா போகலாம். இல்ல போகாம ஜிபே கூட போலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி நடக்கும்னு கிடையாது. இந்த மாரி பிரச்சனைகள் நடக்கும். ஓகேயா? அதுக்கு தான் டெஸ்டிங்ங்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவலாவும், ஆட்டோமேஷனாவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. கோட் எழுதி, ஸ்கிரிப்ட் எழுதி, ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. மேனுவலாவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது நெறைய டெஸ்டிங் டைப் இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்க போறதில்ல.
டெஸ்டிங்னா என்ன? அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்டிங். ரைட், டெஸ்டிங் முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து டெஸ்டிங் முடிஞ்சுட்டா நம்ம கையில் வந்து சேராது. ஓகே, இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணிட்டா நம்ம கையில் வந்து சேர்ந்துருமா? கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக, சர்வரில் அந்த அவங்களுடைய சாஃப்ட்வேரை போட்டு பீப்புளெலாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி அதை கொண்டு வருவாங்க. அதுதான் டெப்ளாய்மெண்ட்ஸ். ஓகே, அது மெயின்டெனன்ஸ்லேயும் அதை சொல்லலாம். மெயின்டெனன்ஸுங்கிறது திரும்ப அப்படியே ஒரு சைக்கிள் திரும்ப அப்படி மாறும். எப்படி மாறும்? திரும்ப அது எதுவும் பக் இருக்கலாம், ரியல் டைமில் ஏதாச்சும் ஒரு பக் இருக்கலாம். ஓகே, நம்ம ரியல் டைம் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். வாட்ஸ்அப்பில் சில நேரத்துக்கு பக் இருக்கும். யூடியூப்பில் பார்த்தோம்னா நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது சில பக்ஸ் வரும். அந்த பக்லாம் வந்து அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வருவாங்க. திரும்ப யூஐ யூஎக்ஸ் கூட கொண்டு வரலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும்னா அந்த யூஐ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப ஸ்டார்ட் பண்ணி எஸ்டிஎல்சி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எஸ்டிஎல்சி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாஜா மீடியம்.